வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். வரகி அன்னையோட அருள் பரிபூரணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு ஜூன் மாசம் 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. அது மட்டும் இல்லாம இந்த நாள்ல நமக்கு சிவராத்திரியும் பிரதோஷமும் ஒன்னா சேர்ந்து இருக்கு. இப்படிப்பட்ட அற்புதமான நாள்ல ஒரே ஒரு கைப்பிடி அளவுக்கு துவரம்பருப்பை வச்சு செய்ய வேண்டிய ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை பத்தி தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இப்ப நான் சொல்ற முறைப்படி இன்னைக்கு இந்த பரிகாரத்தை நீங்க செய்யும் போது உங்களுக்கு இருக்கக்கூடிய கோடி ரூபாய் கடன் கூட ₹1 கூட மிச்சம் இல்லாத அளவுக்கு முழுமையா அடையும். கழுத்தை நெரிக்கக்கூடிய கடன் பிரச்சனை இருந்த இடம் தெரியாம காணாமல் போகும். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இந்த பரிகாரத்தை நாம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்றைய நாளுக்கான பஞ்சாங்கத்தை நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு ஜூன் மாசம் 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, குரோதி வருடம் வைகாசி மாசம் 22ஆம் தேதி. இன்னைக்கான திதி நைட்டு 9:34 வரைக்கும் நமக்கு திரியோதசி திதி இருக்கு. அதுக்கப்புறமா சதுர்த்தசி திதி ஆரம்பமாகுது. இன்னைக்கான நட்சத்திரம் நைட்டு 10:18 வரைக்கும் பரணி நட்சத்திரமும் அதுக்கப்புறமா கிருத்திகை நட்சத்திரமும் இருக்கு. இன்னைக்கான நாம யோகம் காலையில 5:49 வரைக்கும் சோபனமும் அதுக்கப்புறமா அதிகண்டமும் நமக்கு இருக்கு. இன்னைக்கான கரணம் காலையில 10:32 வரைக்கும் கரசை கரணமும், நைட்டு 9:34 வரைக்கும் வணிசை கரணமும் அதுக்கப்புறமா பத்திரை கரணமும் இருக்கு. சரி, நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை முழுமையா அடைகிறதுக்கு இந்த நாள்ல செய்ய வேண்டிய அந்த பரிகாரம் என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இன்னைக்கு நமக்கு திரியோதசி திதி இருக்கு. நைட்டு 9:34 வரைக்கும் இந்த திரியோதசி திதி இருக்கு. திரியோதசி திதி வரக்கூடிய நாளதான் நம்ம பிரதோஷம்னு சொல்றோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா சிவராத்திரியும் இந்த நாள்ல ஒன்னா சேர்ந்து நமக்கு வருது. செவ்வாய்க்கிழமை அங்காரகனோட வழிபாட்டுக்கு உகந்தது. அங்காரகனோட அதி தேவதை தான் நமக்கு முருகப்பெருமான். நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை முழுமையா தீரணும்னா அங்காரகனோட அருள் கட்டாயமா நமக்கு தேவைப்படும். அந்த வகையில செவ்வாய்க்கிழமையோட வரக்கூடிய பிரதோஷத்தை நாம ருண விமோசன பிரதோஷம்னு சொல்லுவோம். ருணம் அப்படின்னா கடன், நோயின்னு அர்த்தம். நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையில இருந்தும் நோய்கள்ல இருந்தும் விமோசனம் தரக்கூடிய அற்புதமான நாள் தான் இந்த செவ்வாய்க்கிழமை. அந்த செவ்வாய்க்கிழமையில வரக்கூடிய பிரதோஷம் கூடுதல் சிறப்புன்னே சொல்லலாம். இந்த வீடியோல முழுக்க நம்ம வீட்ல பூஜை அறையில இருந்து செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான வழிபாடு பத்தி தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இப்போ நான் உங்களுக்கு நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை முழுமையா அடைகிறதுக்கு இந்த நாள்ல நாம சொல்ல வேண்டிய மந்திரத்தை பத்தி, சிவபெருமானுக்குரிய சக்தி வாய்ந்த ஒரே ஒரு வரி மந்திரம், அதுவும் கடன் பிரச்சனையை தீர்த்து வைக்கக்கூடிய அற்புதமான மந்திரத்தை பத்தி தான் சொல்ல போறேன். இந்த மந்திரத்தை இன்னைக்கு நீங்க உங்க வீட்ல இருந்தும் சொல்லலாம், அப்படி இல்லைன்னா கோவில்ல இருந்தும் சொல்லலாம். கோவில்ல இருந்து இந்த மந்திரத்தை சொல்றீங்கன்னா இன்னமுமே அற்புதமான பலன்கள் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் இந்த மந்திரத்தை சொல்லலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்க சொல்லக்கூடாது. பெண்களுக்கு மாதவிடாய் சமயமாய் இருந்தா இந்த மந்திரத்தை சொல்ல வேண்டாம். இன்னைக்கு நீங்க அசைவம் சாப்பிட்டதுக்கு அப்புறமா இந்த மந்திரத்தை சொல்ல வேண்டாம். நீங்க இந்த மந்திரத்தை உங்க வீட்ல இருந்தோ அப்படி இல்லைன்னா கோவில்ல இருந்தோ சொல்லுங்க. உங்க சொந்தக்காரங்களோட வீட்ல நீங்க இருக்கீங்கன்னா அங்க பக்கத்துல சிவன் கோவில் இருக்குன்னா அங்க இருந்து இந்த மந்திரத்தை நீங்க சொல்லலாம். இந்த நாள்ல இந்த வழிபாட செய்ய முடியாதவங்க வேற எப்பெல்லாம் செய்யலாம்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு மாசமும் நமக்கு வளர்பிறை திரியோதசி திதி, தேய்பிறை திரியோதசி திதின்னு சொல்லி 2 பிரதோஷம் வரும். இந்த பிரதோஷம் வரக்கூடிய நாள்ல இந்த மந்திரத்தை சொல்லலாம். அப்படி இல்லைன்னா ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை நாள்ல கூட இந்த மந்திரத்தை சொல்லலாம். அதே மாதிரி இந்த மந்திரத்தை இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் சொன்னா போதுமான்னு கேட்டீங்கன்னா அப்படியெல்லாம் கிடையாது. தொடர்ந்து ஒவ்வொரு மாசமும் வரக்கூடிய பிரதோஷ நாள்லயும் இந்த மந்திரத்தை சொல்லும் போது அற்புதமான பலன்கள் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை படிப்படியா குறையறத நீங்களே கண்கூடா உணர்வீங்க. சிவபெருமான முழுசா சரணடைஞ்சு இந்த ஒரு வரி மந்திரத்தை சொல்லும் போது உங்க வாழ்க்கையில கடன்கிற பேச்சுக்கே இடம் இருக்காது. இந்த மந்திரத்தை நீங்க உங்களுக்காகவும் சொல்லலாம், உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காகவும் சொல்லலாம். உங்க வீட்ல யார் பேர்ல கடன் இருக்கோ அவங்கள உங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு சிவபெருமான் கிட்ட முழுசா சரணடைஞ்சு இந்த மந்திரத்தை நீங்க சொல்லி பாருங்க. நிச்சயமா அற்புதமான மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில ஏற்பட ஆரம்பிக்கும்.
இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கைப்பிடி அளவுக்கு துவரம் பருப்பு நமக்கு தேவைப்படும். இந்த துவரம் பருப்பு அங்காரகனுக்குரிய தானியம். அதனால துவரம் பருப்பை வச்சுதான் இந்த பரிகாரத்தை நாம செய்ய போறோம். இந்த பரிகாரத்தை எந்த டைம்ல இன்னைக்கு செய்யணும்னு பாத்தீங்கன்னா, சாயங்காலம் 4:30 மணியிலிருந்து 6 மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க. சாயங்காலம் 4:30 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்தை நாம பிரதோஷ நேரம்னு சொல்லுவோம். இந்த நேரத்துலதான் ஆலகால விஷத்தை உண்ட சிவபெருமான் நந்தியம் பெருமானோட கொம்புகளுக்கு நடுவுல ஆனந்த தாண்டவம் ஆடினதா சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம இந்த நேரத்துல சிவபெருமானுக்கு நடக்கக்கூடிய அபிஷேகங்களை கண்குளிர தரிசனம் செய்யறதுக்கு தேவர்கள் முதல் அனைத்து தெய்வங்களும் சிவன் கோவில்ல வாசம் செய்யறதா சொல்லுவாங்க. அந்த வகையில இந்த 4:30 மணியிலிருந்து 6 மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல நாம செய்யக்கூடிய இந்த வழிபாடு சிவபெருமானோட பரிபூரணமான அருள் மட்டும் இல்லாம அனைத்து தெய்வங்களோட பரிபூரணமான அருள் கிடைக்கிறதுக்கும் நமக்கு உறுதுணையா இருக்கும். அதனால சாயங்காலம் 4:30 மணியிலிருந்து 6 மணிக்குள்ள இப்ப நான் சொல்ல போற வழிபாடை நீங்க செஞ்சு பாருங்க. இப்போ இந்த குறிப்பிட்ட நேரத்தை தவற விட்டுட்டவங்க வேற என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, நைட்டு 8 மணிக்குள்ள இந்த மந்திரத்தை நீங்க தாராளமா சொல்லலாம். அதாவது சாயங்காலம் 4:30 மணிக்கு மேல நைட்டு 8 மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல இந்த மந்திரத்தை நீங்க சொல்லலாம். ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமையிலையும் ஒவ்வொரு மாசமும் வரக்கூடிய பிரதோஷ நாள்லயும் இந்த மந்திரத்தை நீங்க சொல்லும் போது இப்ப நான் சொன்ன இதே டைமை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி, இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல உங்க பூஜை அறைய எப்பையும் போல ரெடி பண்ணிக்கோங்க. நீங்க எப்பையும் ஏத்தி வைக்கக்கூடிய விளக்கை ஏத்தி வச்சுக்கோங்க. உங்க பூஜை அறைக்கு முன்னாடி ஏதாவது ஒரு விரிப்பையோ மனை பலகையோ சேரையோ போட்டு நீங்க உட்கார்ந்துக்கோங்க. கோவில்ல உட்கார்ந்து இந்த மந்திரத்தை சொல்ல போறீங்கன்னா வெறும் தரையில உட்கார்ந்து இந்த மந்திரத்தை நீங்க தாராளமா சொல்லலாம். விரிப்பு விரிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போ மனசார சிவபெருமான் கிட்ட பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. எப்பயுமே தெய்வங்கள் கிட்ட நாம மனசுருகி பிரார்த்தனை செஞ்சு அந்த தெய்வத்துக்கிட்ட சரணடையும் போது நம்ம பிரார்த்தனை நிச்சயமா நிறைவேறும். அந்த வகையில உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை முழுமையா தீரணும்னு சொல்லி சிவபெருமான சரணடைஞ்சு நீங்க பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு துவரம் பருப்பை உங்க இடது கையில வச்சுக்கிட்டு நீங்க பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. லெப்ட் ஹேண்ட்ல துவரம் பருப்பை வச்சுக்கோங்க. கோவில்ல உட்கார்ந்து இந்த வழிபாடை நீங்க செய்ய போறீங்கன்னா கையில துவரம் பருப்பு வச்சுக்கணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. நீங்க எப்பயும் போல கோவில்ல ஏதாவது ஒரு இடத்துல உட்கார்ந்துகிட்டு இந்த மந்திரத்தை சொன்னாலே போதும். இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய ஒரு வரி மந்திரத்தை நீங்க 108 முறை சொல்லுங்க. அந்த மந்திரம் என்னங்கிறது இப்ப உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும். நானும் சொல்லி காமிக்கிறேன். ஓம் ருண முக்தியேஸ்வராய நமக. ஓம் ருண முக்தியேஸ்வராய நமக. ஓம் ருண முக்தியேஸ்வராய நமக. இந்த மந்திரத்தை 108 முறை நீங்க சொல்லணும். கோவில்ல உட்கார்ந்து சொல்ல போறீங்கன்னா எண்ணிக்கை கணக்கு வச்சுக்க வேண்டாம். குறைஞ்சது 10 to 15 நிமிடங்கள் வரைக்கும் இந்த மந்திரத்தை நீங்க சொன்னாலே போதும். இப்போ வீட்ல இருந்து இந்த மந்திரத்தை சொல்றவங்க எண்ணிக்கை கணக்குக்கு உங்க வீட்ல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஜபமாலைய பயன்படுத்திக்கோங்க. அப்படி இல்லைன்னா டைமண்ட் கல்கண்டு, உடைச்ச கடலை, கொண்டை கடலை, மொச்சை, ஏலக்காய், கிராம்பு இந்த மாதிரியான பொருட்களை எண்ணிக்கை கணக்குக்கு நீங்க பயன்படுத்திக்கோங்க. 108 சில்லறை காசுகள், 108 உதிரி பூக்களை கூட எண்ணிக்கை கணக்குக்கு நீங்க பயன்படுத்திக்கலாம். இந்த மந்திரத்தை 108 முறை நிறுத்தி நிதானமா உணர்ந்து நீங்க சொல்லுங்க. இதுக்கப்புறமா திரும்பியும் ஒரு தடவை சிவபெருமான் கிட்ட பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா உங்க கையில இருக்கக்கூடிய துவரம் பருப்பை பூஜை அறையில ஏதாவது ஒரு சின்ன கிண்ணத்திலேயோ தட்டிலையோ போட்டு வச்சிருங்க. நாளைக்கு காலையில எந்திரிச்சு இந்த துவரம் பருப்பை கொண்டு போய் காக்கை குருவிகளுக்கு நீங்க உணவா வச்சிருங்க. எப்பயுமே நாம செய்யக்கூடிய இந்த மாதிரி சின்ன சின்ன தானங்கள் நமக்கு இருக்கக்கூடிய கர்ம வினைகளை குறைக்கும். கர்ம வினைகளால ஏற்படக்கூடிய கடன் பிரச்சனையும் நிச்சயமா நமக்கு குறைய ஆரம்பிக்கும். அந்த வகையில இந்த துவரம் பருப்பை நாளைக்கு காலையில எந்திரிச்சு மறக்காம காக்கை குருவிகளுக்கு உணவா நீங்க வச்சிருங்க. இந்த வீடியோல கடன் பிரச்சனைய முழுமையா தீர்த்து வைக்கக்கூடிய எளிமையான மந்திரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். எல்லாராலையும் ஈஸியா சொல்ல முடியும். எந்த அளவுக்கு எளிமையா இருக்கோ அதே அளவுக்கு சக்தி வாய்ந்த மந்திரம்னே சொல்லலாம். அதனால நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பாருங்க. இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.